நூல் காஞ்சி என்ற யூடியூபிலே மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்ததற்கு இந்த ஆறுமுகத்துடைய பணிவான என்னுடைய வணக்கங்கள். எந்த ஒரு கவிஞனுக்கும் கலைஞனுக்கும் எல்லைகளே இல்லை என்பதுதான். அதுதான் கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று அனைவருமே சொல்லுவார்கள். இது உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மன்னனுக்கு கூட ஒரு எல்லை உண்டு, ஒரு எல்லை வரையறை உண்டு, ஒரு நாட்டின் எல்லை உண்டு, ஆற்றுக்கு கரை உண்டு, ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு பக்கம் எல்லை உண்டு. ஆனால் கவிஞனுக்கும் கலைஞருக்கும் எல்லைகள் என்பதே கிடையாது. அதுதான் உண்மை. அதற்காக ஒரு சிறிய உண்மையை கூட நான் உங்களிடம் சொல்லுகின்றேன். உணர்ச்சி வசப்படுபவர்கள் கவிஞர்கள். இது கம்பனுக்கும் உண்டு, கண்ணதாசனுக்கும் உண்டு, இன்று இருக்கும் கவிஞர்களுக்கும் உண்டு. அதை யாரும் மறுக்க முடியாது, மறைக்கவும் முடியாது. அதுதான் உண்மை. மன்னன் குலோத்துங்கனுக்கும் கம்பருக்கும் கருத்து வேறுபாடு வந்து விடுகிறது. கம்பருக்கு கோபம் வந்து விடுகிறது. கோபம் வந்து போது உணர்ச்சி வசப்படுவன் கவிஞன் அல்லவா? அப்பொழுது அவர் பாடுகிற ஒரு அருமையான ஒரு பாடல் இன்று வரை அனைத்து கவிஞர்களினுடைய மனதிலும் நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு பாடல். மன்னவனும் நீயோ வளநாடு முனதோ, உன்னை அறிந்தா தமிழை ஓதினேன், என்னை விரைந்து ஏற்காத வேந்து உண்டோ, குரங்கு ஏற்காத கொம்பு உண்டோ. பாருங்க, மன்னவன் நீதானவா? உலகத்துல எத்தனையோ மன்னர்கள் இருக்கத்தான் செய்யறாங்க. மன்னவன் நீ ஒருத்த மட்டும் நீ நினைச்சுக்காத அப்படின்னு சொல்றாரு. வளநாடு உனதோ, அந்த சோழ வளநாடு சொல்லும்போது இந்த வளநாடு உனக்கு மட்டும்தான் இருக்குன்னு நினைக்காத. இந்த மாதிரி வளநாடு இருக்கிற நாடுகள் நிறைய உண்டு. மன்னவனும் நீயோ வளநாடு உனதோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் அடுத்து சொல்றாரு, உன்னை அறிந்தா தமிழை ஓதினேன். நீங்க இருக்கன்னு நினைச்சா நான் தமிழ் படிச்சேன். நான் தமிழ் படித்தது இந்த உலகத்திற்காக, மக்களுக்காக, இந்த உண்மையை உலகத்திற்கு நான் சொல்ல வேண்டும் என்பதற்காக. அதுதான் சொல்லுவார். உன்னை அறிந்தா நான் தமிழை ஓதினேன், என்னை விரைந்து ஏற்காத வேண்டு உண்டோ. நீ என்கிட்ட கோவிச்சுக்கலாம், நீ என்னை வேண்டான்னு சொல்லிடலாம், என்னைய சீக்கிரமா நீ எங்கிட்டவான்னு கூப்பிடுறதுக்கு எத்தனை மன்னர்கள் உண்டு. அப்பொழுது நினைத்து பாருங்க, சேர நாடு இருந்தது, சோழ நாடு இருந்தது, பாண்டிய நாடு இருந்தது, பல்லவ நாடு இருந்தது, பல நாடுகள் இருந்தது. அப்படி இருந்த போது கவிஞர் ஒரு தன்னம்பிக்கையோடு சொல்லுகிறார், என்னை விரைந்து ஏற்காத வேந்து உண்டோ, என்னை சீக்கிரமா நீ வான்னு கூப்பிடுறது எத்தனை மன்னர்கள் இருக்கிறாங்க தெரியுமா என்று சொல்லிட்டு அழகான ஓமை மனிதர்களிடம் மாறி அவர் சொல்கிறார். குரங்கு ஏற்காத கொம்பு உண்டோ. மரத்துக்கு மரம் தாவும் போது அந்த கொம்பை நம்பிதான் குரங்கு தாவும். அந்த கொம்பு மலர்னு புடிச்சு, அந்த கொம்பு பிடிக்கிறதுக்கு குரங்குக்கு மட்டும்தான் அது அதாசியமான ஒரு உண்டு. அதே போல எங்க போனாலும் புகழ் பெற்றவன் கவிஞன். அந்த கவிஞனாலதான் இப்படி ஒரு தன்னம்பிக்கையா சொல்ல முடியும். மீண்டும் ஒரு முறை அந்த பாட்டை சொல்ல பாருங்க. மன்னவனும் நீயோ வளநாடு முனதோ, உன்னை அறிந்தா தமிழை ஓதினேன், என்னை விரைந்து ஏற்காத வேந்துண்டோ, குரங்கு ஏற்காத கொம்பு உண்டோ என்று அன்று கம்பன் பாடினார். இன்று நீங்கள் அப்படியே வந்தீங்கன்னா இன்று கண்ணதாசனும் சொல்லுவார், மானிட இனத்தை ஆட்டி வைப்பேன், அவர் மாண்டு விட்டால் அதை பாடி வைப்பேன், நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரே தைரியம் கவிஞனுக்குத்தான் உண்டு. அது அந்த காலத்திலே பிறந்த கம்பனுக்கும் உண்டு, இன்று நம்மோடு வாழ்ந்த கண்ணதாசனுக்கும் உண்டு, இன்று வாழ்கின்ற கவிஞர்களுக்கும் உண்டு. ஆனால் கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு, கவிஞனுக்கு உலகம் உள்ளவரை சிறப்பு என்பதுதான் உண்மை. இதை கம்பன் காலத்திலும் புரிந்து கொள்ளலாம், கண்ணதாசன் காலத்திலும் தெரிந்து கொள்ளலாம். வாய்ப்புக்கு நன்றி.